ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா, துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்பு. கல்வித்துறையில் பணிபுரியும் கௌரவ ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல், அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம், சிறுநீரக சிகிச்சை குறித்து மருத்துவ நிபுணர் விளக்கம். புதுச்சேரியில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் புதிய கட்சி தொடக்கம், நிர்வாகிகள் முன்னிலையில் புதிய கட்சியின் கொடி அறிமுகம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தின் புதிய கட்டிடத்தை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்கள் சொந்த கட்டிடங்கள் இயங்கி வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள லாஸ்பேட்டை காவல் நிலைய கட்டிட திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காவல்துறை இயக்குநர் சாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கல்வித்துறையில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பால சேவிகாக்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் புதுவை அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் சிறப்புரையாற்றினார். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் பாலகுமார் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் பலர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தரும் விதத்தில் காரைக்கால் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், தேர்தல் நெருங்கும் நேரத்தில் காலம் தாழ்த்தாமல் 292 குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என பல்வேறு கோஷங்கள் மூலம் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் சிறுநீரக பிரச்சனைகள் குறித்து மருத்துவ நிபுணர்கள் விளக்கமளித்தனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையின் போது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த வாரம் நடைபெற்ற 168வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவரும் மருத்துவ நிபுணருமான மருத்துவர் குமார் கலந்து கொண்டு சிறுநீரகங்களை நேசியுங்கள், ஆரோக்கியத்தை நேசியுங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். வாழ்க்கையின் அழகை அனுபவிக்க சிறுநீரக ஆரோக்கியம் முக்கியமானது என அவர் வலியுறுத்தினார். சிறுநீரக நோய்கள் பொதுவானவை என்றும் ஆரம்ப கட்டங்களில் இதனை கண்டறிய பல சோதனைகள் உள்ளதாகவும் அவர் விளக்கி கூறினார். மேலும் அவர் கூறுகையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை போன்ற சவாலான சிகிச்சைகளும் தற்போது எளிமையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எடுத்து கூறினார். நிகழ்ச்சியின் முன்னதாக தனியார் மருத்துவமனையின் திட்ட ஒருங்கிணைப்பாளரும் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கின் ஏற்பாட்டாளருமான மருத்துவர் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்று பேசி சிறப்பு விருந்தினர் மற்றும் அவர் பேசவிருக்கும் தலைப்பு பற்றி எடுத்து கூறினார். இந்த நிகழ்வின் போது மருத்துவர்கள் ராமன், மீனா ராமநாதன், மூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினர். நிகழ்ச்சியின் நிறைவாக தனியார் மருத்துவமனை நிர்வாகி கந்தசாமி நன்றியுரை வழங்கினார். சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டு கட்சியின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. புதுவை மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தேசிய மக்கள் மன்றம் மூலம் தீர்வு கண்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தற்போது சமூக பொருளாதார அரசியலில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை நோக்கமாக கொண்டு தன் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கியுள்ளார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை மணக்குள விநாயகர் ஆலயம், தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம், ஹம்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஆகியவற்றில் வழிபட்டார். பின் அங்கிருந்து புறப்பட்டு புதுச்சேரி துறைமுகம் வந்து அங்கிருந்து படகு மூலம் கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை கடலில் ஏற்றி அறிமுகம் செய்தார். நீலம், வெள்ளை, சிவப்பு நிற கொடியில் கையில் வேலேந்திய சிங்கம், 6 நட்சத்திரங்கள் மற்றும் நெற்கதிருடன் LJK என பொறிக்கப்பட்ட கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 64 படகுகள் LJK வடிவத்தில் பிரம்மாண்டமாக அணிவகுத்து நின்றன.
இந்நிகழ்வு அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது. இப்படியாக புதுவையின் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான கதவை திறப்பதை குறிக்கோளாக கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் பயணம் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கொள்கைகளை அறிமுகம் செய்தார். எனக்கு அரசியல் வரணுங்கிற எந்த ஒரு அவசியமோ மக்கள் கிட்ட இருக்க ஏமாத்தி சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு நோக்கமோ இல்லை. இது முழுக்க என்னோட இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளோட மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உறங்க இடம் இல்லை, பட்டாக்கு போட்ட லேண்ட் இல்லை, உணவு பிரச்சனை, குடிநீர் ஒழுங்காக விநியோகம் பண்ண முடியல, கழிவு நீர் கறந்து உயிர்கள்லாம் பாதிக்கப்படுகிறது. ஒரு 3 மாத குழந்தை ஒரு டாக்டர் ஹெல்த் சென்டரில் ஒரு நல்ல ஒரு டாக்டர் கூட இல்லாமல் அதை சூப்பர்வைஸ் பண்ண முடியாமல் ரீசெண்டாக தவறியிருக்காங்க. ஊழல் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் மனிதர்கள் வாழக்கூடிய அந்த உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்தில் கூட ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்துருக்கோம். இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி, இங்கே இருக்கிற எதிர்கட்சியும் சரி, எல்லாருமே ஒரு சிண்டிகேட் போட்டு யாரையுமே கேள்வி கேட்கறதில்ல. அதனால தான் நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்து அவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து எப்படி புதுச்சேரியை சிங்கப்பூரா மாற்றி காட்டணும், டென்மார்க் மாதிரி எப்படி கரப்ஷன் ஃப்ரீயாக காட்டணும், அயர்லாந்து மாதிரி எப்படி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் நம்பர் 1 வரணுமோ அந்த மாதிரி வரணும், பூட்டான் கார்பன் நெகட்டிவ் ஒரு கம்ப்ளீட் கிரீன் எனர்ஜி ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரேட்டிங்கில் இருக்கிற நாடுகள். நான் இப்போ ஐநா சபையில் பேசும்போது கூட சொன்னேன், நான் இங்கே லோக்கல் அரசியல் செய்யறதுக்கு வரல, நம்ம புதுச்சேரியை உலக மேப்பில் நம்பர் 1 சிட்டியாக காட்டணும். இங்கே இருக்க மக்கள் பசியோ பட்டினியோ தண்ணியோ இதுக்காக எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாது. இன்னைக்கு இந்த முடிவு எடுக்கலைன்னா இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல நம்ம ரொம்ப பின்தங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம முன் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. இப்ப இல்லாம இருந்தா சரி, ரிசோர்சஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, எஜுகேட்டட் யூத் இருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்குலாம் வேலை இல்லாதனால தான் அவங்க பாதை மாறி போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு ஆட்சியும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்து அவங்களோட அன்பையும் ஆதரவும் மட்டும்தான் இங்கே நான் கேட்டு வந்திருக்கேன். வேற எதுவும் எனக்கு வேணாம். நம்ம ஜெயிச்சு கண்டிப்பாக ஒரு புதுச்சேரியை சிங்கப்பூரா மாற்றுவோம். நன்றி, வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்கள் செல்வருமான டிடிவி தினகரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பொதுமக்களின் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சுமார் 500 நபர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் முனைவர் லாவண்யா அவர்களின் சரண் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தில் மேடை பந்தல் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அங்கு திரண்டிருந்த 1000 நபர்களுக்கு புடவைகளும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து உழவர்கரை தொகுதியில் உள்ள பிச்சவீரன்பேட், தக்கக்குட்டை, பாவாணர் நகர், லேம்பட் சரவணன் நகர், புதுநகர், வயல்வெளி, ஜெயநகர், மேரி உழவர்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 2000 நபர்களுக்கு சுவையான பிரியாணியும் வழங்கப்பட்டது. விழாவில் உரையாற்றிய முனைவர் லாவண்யா டிடிவி தினகரன் அவர்களின் அரசியல் திறமையும் ஆற்றலையும் பெருமைகளும் எடுத்துரைத்தார். அவர் தன்னுடைய ஆசான் என்று குறிப்பிட்டு அவரால் ஈர்க்கப்பட்டு கடந்த 8 வருடங்களாக கட்சியில் பயணித்து வருவதாக உருக்கத்துடன் தெரிவித்தார். தொடர்ந்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஆற்றி வரும் மக்கள் சேவை பணிகள் குறித்தும் விரிவாக பேசினார். உழவர்கரை தொகுதி மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்ட இந்த விழா டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்த நாளையும் எழுச்சியுடனும் மகத்தான மக்கள் சேவையுடனும் கொண்டாடும் ஒரு சிறந்த நிகழ்வாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. பணியின் போது உயிரிழந்த நகராட்சி ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமனம் வழங்க வலியுறுத்தி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் பணி வழங்க கோரி கடந்த சனிக்கிழமை நகராட்சி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனிடையே தற்போது வாரிசுகளுக்கு 5% இடஒதுக்கீட்டின்படி பணி வழங்க அரசு தெரிவித்துள்ள நிலையில் 127 வாரிசுதாரர்களில் 20 பேருக்கு மட்டுமே பணி நியமனம் கிடைக்கும் என தெரிகிறது. புதுச்சேரி நகராட்சியில் பணியாற்றி உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் இதுவரை கருணை அடிப்படையில் பணி நியமனம் நடைபெறவில்லை. நிலையில் வாரிசுதாரர்களுக்கு வயதில் தளர்வு அளிக்கவும் அனைவருக்கும் பணி வழங்க கோரியும் நகராட்சி ஆணையர், முதலமைச்சர் ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளனர். தொடர்ந்து புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரே உள்ள அரசு ஊழியர்கள் சம்மேளன அலுவலகத்தில் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்க செயலாளர் வேளாங்கண்ணிதாசன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து அரசு சார்பில் புறக்கணித்தால் போராட்டம் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த பின்னர் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடரப்படும் என RLV மக்கள் முன்னேற்ற கழகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து 147 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு எந்த இலாக்காவும் இதுவரை ஒதுக்கவில்லை. இது சம்பந்தமாக 2 முறை துணைநிலை ஆளுநர் கவனத்துக்கு கொண்டு சென்று இருப்பதாகவும் கடந்த வாரம் கூட துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதாகவும் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர் புதுவையில் தான் இருப்பதாகவும் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி ஜனநாயக கடமையாற்ற தவறிவிட்டார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்காதது காரணத்தினால் இலாக்கா இல்லாத அமைச்சருக்கு மக்கள் வரிப்பணம் வீணாக செலவு செய்யப்படுவதாகவும் இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆகவே கடைசியாக கடந்த 12/12/2025 அன்று RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில தலைவர் என்ற முறையில் அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், ஆளுநரின் தனி செயலாளர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர்களுக்கு உடனடி நடவடிக்கை வேண்டி கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அனுப்பியுள்ள கடிதத்திற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க கோரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என அந்த அறிக்கையில் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டரை தியாகி குப்புசாமி அறக்கட்டளையின் தலைவர் சேது செல்வம் வழங்கினார். 2025ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 2026ஆம் ஆண்டு தொடங்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு தொகுதிகளில் அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் பலர் தினசரி கேலண்டர் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் தியாகி குப்புசாமி அறக்கட்டளை சார்பில் அதன் தலைவர் சேது செல்வம் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு 2026ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். அப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தியாகி குப்புசாமி அறக்கட்டளை தலைவர் சேது செல்வம் வழங்க தொகுதியை சேர்ந்த பலர் உடனிருந்தனர். முன்னதாக புதுப்பேட்டையில் உள்ள புத்துவாய் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் அப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பிரமுகர்கள் சுப்பிரமணி, முருகன், கருணாகரன், முத்துராமன், தனஞ்செழியன், தென்னரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயம் சார்பில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் திதி, கர்மகாரியம் மற்றும் தர்ப்பணம் செய்ய ஏற்பாடுகள் ஆலய நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சியில் அமைந்துள்ள கங்கவராக நதீஸ்வரர் ஆலயம் காசியை விட அதிகம் வீசம் பெற்றது. இந்த ஆலயத்தை ஒட்டியுள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் இறந்தவர்கள் மற்றும் முன்னோர்களுக்கு திதி, கர்மகாரியம், தர்ப்பணம் உள்ளிட்டவை செய்யப்பட்டு வருகிறது. இங்கே செய்யப்படும் இத்தகைய நடைமுறைகள் காசியில் செய்ததற்கு சமம் என்பதால் வெளியூர், வெளிமாநிலத்திலிருந்தும் அதிக அளவில் மக்கள் வந்து செல்கின்றனர். அந்த வகையில் அனைத்து மக்களுக்கும் உதவும் எண்ணத்தோடும் மனநிறைவை அளிக்கும் விதமாக திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலய தேவஸ்தானமே இனி நேரடியாக இத்தகைய புண்ணிய காரியங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளது. நிலையில் திதி, கர்மகாரியம் மற்றும் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நபர்கள் இனி ஆலயத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு அதற்குரிய பணத்தை கட்டி மனநிறைவோடு இத்தகைய காரியங்களை செய்து வழிபட்டு செல்லலாம். கோவில் நிர்வாகம் சார்பில் புரோகிதர்கள் மற்றும் தான தர்மம் செய்ய தேவையான காய்கறிகள், மளிகை பொருட்கள் அனைத்தும் வழங்கப்படும். மேலும் அன்னதானம் செய்ய விரும்புபவர்களும் தேவஸ்தான அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு மேற்கொள்ளலாம் என திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நகைச்சுவை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் நகைச்சுவை திருவிழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின்
பிரபஞ்சவாசன், சக்தி குருநாதன், வைத்தியநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நகைச்சுவை திருவிழாவில் கலைமாமணி ஜெகசண்முகம், படைப்பாளர் அப்துல் ஷெரீப், புதுவை சரவணன் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர். மேலும் நகைச்சுவை கூறுதல், பிறமொழி கலவாமல் பேசுதல், நகைச்சுவை பாடல் பாடுதல், பல குரல்களில் பேசுதல், நகைச்சுவை தனிநடிப்பு, நகைச்சுவை நாடகம் உள்ளிட்ட தலைப்புகளில் படைப்பாளர்கள் பலர் பங்கேற்று தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சி நிறைவாக படைப்பாளர் ஆனந்த் நன்றி உரை கூறினார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,275 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2070 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.